இப்போது ஒரு சோதனை செய்யுங்கள். உங்கள் 2 காதையும் கைகளால் இறுக்கமாக மூடுங்கள். என்ன கேட்கிறது? ஒரு ஓசை கேட்கிறது. உருமுவது போன்ற ஒரு சத்தம். அது என்ன தெரியுமா? உங்கள் இரத்தம். உங்கள் உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் இரத்தத்தின் ஓசை. இப்போது ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓம் என்றால் என்ன? ஆயிரக்கணக்கான வருடங்களாக மக்கள் நினைக்கிறார்கள் ஓம் என்பது ஒரு மந்திரம் என்று, வாயால் சொல்ல வேண்டிய ஓர் ஒலி என்று, கோயிலில் கேட்கும் ஓர் ஓசை என்று. ஆனால் முருகப்பெருமான் வேறு ஒன்று சொல்கிறார். அவர் சொல்வதை கேட்டால் உங்கள் புரிதல் முழுவதும் மாறும். வணக்கம். குவாண்டம் சித்தர். சுப்பிரமணியர் ஞானக்கோவையில் ஞானம் 12 என்ற பகுதி இருக்கிறது. அதன் முதல் வரியே அதிர வைக்கிறது. உதிரமதே ஓம் என்ற மூலசீவன். ஓங்கார பிரணவமும் இதுவேயாச்சு. என்ன சொல்கிறார் முருகன்? உதிரம் என்றால் இரத்தம். இரத்தமே ஓம் என்கிற மூல உயிராகும். ஓங்காரம் என்கிற பிரணவமும் இதுவே என்கிறார். இதை ஒரு கணம் யோசியுங்கள். முருகப்பெருமான் நேரடியாகச் சொல்கிறார், இரத்தம்தான் ஓம் என்று. வேறு எந்த சித்தர் நூலிலும் இவ்வளவு நேரடியாக வரவில்லை. ஞானக்கோவையில் மட்டுமே இந்த வரி இருக்கிறது. இப்போது நினையுங்கள், நீங்கள் காதை மூடி கேட்ட அந்த ஓசை. அது இரத்த ஓட்டத்தின் சத்தம். அந்த இரத்த ஓட்ட ஒலைதான் ஓம் என்கிறார் முருகன். இது நான் சொல்வதல்ல. ஞானக்கோவையின் வரி. உதிரமதே ஓம் என்ற மூலசீவன். இப்போது அறிவியல் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். 2002 அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி அண்ட் கிரிட்டிக்கல் கேர் மெடிசின். உலகின் தலைசிறந்த சுவாச ஆராய்ச்சி இதழ். வெயிட்ஸ்பர்க் மற்றும் லண்ட்பர்க் என்ற 2 விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வு நடத்தினார்கள். ஒரு மனிதன் ஓம் போல் ஒலி எழுப்பும்போது என்ன நடக்கிறது? மூக்கின் உள்ளே நைட்ரிக் ஆக்சைடு என்ற வாயு சுரக்கிறது. எவ்வளவு தெரியுமா? சாதாரண சுவாசத்தை விட 15 மடங்கு அதிகமாக. 15 மடங்கு. இது சிறிய எண் அல்ல. நைட்ரிக் ஆக்சைடு என்ன செய்கிறது? இரத்த குழாய்களை விரிவாக்குகிறது. நுண்கிருமிகளை கொல்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. வெறும் ஓலி எழுப்புவதால் மட்டுமே உங்கள் இரத்தம் நன்றாக ஓடுகிறது. 2011 இந்தியாவின் நிம்ஹான்ஸ் நிறுவனம் FMRI என்ற மூளை வரைபடம் மூலம் ஆய்வு நடத்தினார்கள். ஒரு மனிதன் ஓம் சொல்லும்போது மூளையில் என்ன நடக்கிறது? அமிக்டலா என்ற பயம் மையம் செயலிழக்கிறது. ஹிப்போகேம்பஸ் என்ற நினைவு மையம் அமைதியாகிறது. தாலமஸ் அமைதியாகிறது. இதை வேகஸ் நரம்பு தூண்டுதல் சிகிச்சையோடு ஒப்பிட்டார்கள். ஒரே மாதிரியான விளைவுகள். ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே ஆய்வில் கெஸ் என்ற சீரும் ஒலி செய்தார்கள். எந்த விளைவும் இல்லை. 0. ஓம் என்ற ஒலி மட்டுமே இந்த விளைவை ஏற்படுத்துகிறது. வேறு எந்த ஒலியும் இதைச் செய்யாது. 2001 பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜர்னல். உலகின் 5 சிறந்த மருத்துவ இதழ்களில் ஒன்று. மந்திரம் சொல்லும்போது மூச்சு தானாக நிமிடத்திற்கு 6 முறை வருகிறது. இந்த 6 என்ற எண் முக்கியம். நிமிடத்திற்கு 6 மூச்சில் இதயத்தின் தாள ஒழுங்கு மிகவும் சீராகிறது. இரத்த அழுத்தம் சீராகிறது. 3 ஆய்வுகள். 3 தலைசிறந்த இதழ்கள். எல்லாமே ஒரே விஷயத்தை சொல்கின்றன. ஓம் என்ற ஒலி இரத்தத்தை நேரடியாக பாதிக்கிறது. ஆனால் இங்கே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆய்வுகள் எல்லாம் வாயால் சொல்லும் ஓம் பற்றியது. ஆனால் சித்தர்கள் சொல்வது வேறு. சித்தர்கள் சொல்லும் ஓம் வாயால் சொல்வது அல்ல. உள்ளே கேட்பது. உங்கள் இரத்தம் ஓடும் ஒலி. அது எப்போதும் இருக்கிறது. நீங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அந்த ஒலி ஓடிக்கொண்டே இருக்கிறது. வாயால் சொல்லும் ஓம் ஒரு பயிற்சி. உள்ளே ஓடும் ஓம் உண்மை. அறிவியல் வாயால் சொல்லும் பயிற்சியை மட்டுமே அளந்தது. உள்ளே நடக்கும் உண்மையை இன்னும் அளக்கவில்லை. இப்போது மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வருகிறோம். ஓம் என்பது வெறும் ஓர் எழுத்து அல்ல. முருகப்பெருமான் ஞானக்கோவையின் 2வது ஞானச் சுருக்கத்தில் முழுவதையும் பிரித்து காட்டுகிறார். கேளப்பா உகாரமது விந்துவாகும். கிருபையுள்ள மகாரமது சத்தியாகும். ஆளப்பா அகாரமது மூலமாகும். அப்பனே சிகாரமது வன்னியாகும். நாளப்பா வகாரமது வாசியாகும்.
நல்லதொரு ஓங்காரம் நடுவிலாகும். ஒவ்வொன்றாகப் பாருங்கள். அகாரம் என்றால் மூலம், அடிப்பாகம். 15வது காணொளியில் மூலாதாரம் பார்த்தோம். அங்கே திரவம் தேங்கியிருக்கிறது. அந்த இடம்தான் அகாரமாகும். சிகாரம் என்றால் வன்னி. 11வது காணொளியில் வன்னி பார்த்தோம். உடலின் அடிப்பாகத்தில் இருக்கும் நெருப்பு, அதுதான் சிகாரமாகும். வகாரம் என்றால் வாசி. முதல் காணொளியிலேயே சொன்னோம். வா என்றால் உள்ளே இழு, சி என்றால் வெளியே விடு, அதுதான் வகாரமாகும். உகாரம் என்றால் விந்து, உயிரின் விதை. மகாரம் என்றால் சக்தி, உந்தும் சக்தி. 5 எழுத்துக்கள், 5ம் உடலின் 5 செயல்பாடுகள். இவை 5ம் சேர்ந்ததுதான் ஓங்காரம் ஆகும். அது நடுவில் நிற்கிறது, சுழுமுனையில் நிற்கிறது. இன்னும் ஒரு வரி பாருங்கள். வாழப்பா ஊமை என்ற எழுத்தை கொண்டு வளமாக தெரிந்து கொண்டால் ஞானந்தானே. ஊமை எழுத்து என்றால் என்ன? வாயால் சொல்ல இயலாத எழுத்து, ஒலிக்காத ஒலி, மௌனம். அந்த மௌனத்தை புரிந்து கொண்டால் அதுவே ஞானம் என்கிறார். இந்த எழுத்துக்கள் எல்லாம் கற்பனையா? இல்லை. ஒவ்வொரு எழுத்தும் உடலில் ஓரிடத்தில் நிற்கிறது. ஞானக்கோவையிலேயே வேறு ஒரு இடத்தில் முருகன் தெளிவாக காட்டுகிறார். பொருந்தி நின்ற அடிவயிற்றில் நகாரம் நிற்கும். புகழான உந்தியின் மேல் மகாரம் நிற்கும். வருந்தி நின்ற நெஞ்சதிலே சிகாரம் நிற்கும். வன்மையுள்ள கண்டத்தில் வகாரம் நிற்கும். திருந்து நின்ற சிரசதனில் யகாரம் நிற்கும். அடிவயிறு, தொப்புள், நெஞ்சு, கண்டம், சிரசு. இப்போது இந்த எழுத்துக்களை கவனியுங்கள். நகாரம், மகாரம், சிகாரம், வகாரம், யகாரம். நமசிவாய, நமசிவாய. அடிவயிற்றில் இருந்து சிரசு வரை நமசிவாய நிற்கிறது. ஆனால் சித்தர்கள் இதை சிவாய நம என்றும் சொல்வார்கள். ஏன் தலைகீழ் என்பது ஒரு தனிக்கதை. அதை விரிவாக வேறு ஒரு காணொளியில் பார்ப்போம். கீழே இருந்து மேலே. ஒவ்வொரு ஒலியும் ஒரு தளத்தில் நிற்கிறது. ஒவ்வொரு தளமும் ஒரு சுரப்பி இருக்கும் இடமாகும். 15வது காணொளியின் இறுதியில் பார்த்தோம். 6 சுரப்பிகள் 6 தளங்களில் இருக்கின்றன. போகர் இன்னும் ஆழமாகச் சொல்கிறார். 3வே முக்கோணத்துள் ஒளி ஓங்காரம். முயற்சியால் அதற்குள்ளே யகாரமாச்சே. முக்கோணம் என்றால் என்ன? மூலாதாரத்தில் இருக்கும் முக்கோண வடிவம் ஆகும். அந்த முக்கோணத்துக்குள் ஒளி வடிவ ஓங்காரம் இருக்கிறது என்கிறார் போகர். வேறு ஒரு இடத்தில் போகர் சொல்கிறார், அகாரமது மூலத்தில் நிற்கும், உகாரமது கண்டத்தில் நிற்கும். மூலத்தில் அகாரம், கண்டத்தில் உகாரம். முருகனும் இதையே சொல்கிறார். போகரும் இதையே சொல்கிறார். 2 சித்தர் நூல்களும் ஒரே உண்மையை காட்டுகின்றன. 7வது காணொளியில் நாதம் பார்த்தோம். உள்ளே கேட்கும் ஒலி. வாசி பயிற்சி செய்யும்போது காதுக்குள் கேட்கும் சத்தமாகும். அன்று ஒரு கேள்விக்கு முழு பதில் சொல்லவில்லை. அந்த ஒலி என்ன? எங்கிருந்து வருகிறது? இப்போது பதில் தெரிகிறது. அந்த ஒலி இரத்த ஓட்டத்தின் ஒலி. அதுதான் ஓம், அதுதான் பிரணவம். போகர் என்ன சொல்கிறார் பாருங்கள். உறவான ஓங்கார நாதத்தாலே 1 கோடி இடி போலே ஓங்கும் ஓங்கும். ஓங்கார நாதம் 1 கோடி இடி போல் இடிக்கும் என்கிறார். உள்ளே போகும்போது அந்த ஒலி மிகப் பெரிதாக கேட்கிறது. ஏனென்றால் இரத்தம் வேகமாக ஓடுகிறது, மூச்சு ஆழமாகிறது, உடல் முழுவதும் அதிர்கிறது. 12வது காணொளியில் கேசரி பார்த்தோம். நாக்கு மேலே ஒரு மூடி போட்டது நினைவிருக்கிறதா? அந்த மூடி மூடிய பிறகு என்ன நடக்கிறது? அடிநாயுடு திறக்கிறது. அந்த வாசல் திறந்த பிறகு நீங்கள் ஓம் சொல்ல வேண்டியதில்லை. உள்ளே ஓடும் இரத்தத்தின் ஒலி நேரடியாக கேட்கிறது. எப்போதும் கேட்கிறது. அதுதான் நாதம். அதுதான் உண்மையான ஓம் ஆகும். வாயால் சொல்வது பயிற்சி, உள்ளே கேட்பது அனுபவம். அந்த அனுபவத்தை பெற்றவர்களுக்கு ஓம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. முருகன் சொல்கிறார், ஓம் என்ற பிரணவமே சுழினை வீடு. பிரணவத்தின் வீடு சுழுமுனை. சுழுமுனை என்ற நடுவழியில் ஓம் நிற்கிறது. கேசரி திறக்கும்போது இந்த ஒலி அந்த வழியாக மேலே ஏறுகிறது. வேறு ஒரு இடத்தில் முருகன் சொல்கிறார், ஓங்காரக் கம்பத்தில் ஒடுங்கி நின்றேன்.
ஓங்கார கம்பம். ஓங்காரம் ஒரு தூண் போல் நிற்கிறது, மூலத்தில் இருந்து உச்சி வரை. அந்த தூணில் ஒடுங்கி நின்றேன் என்கிறார். இப்போது மிக ஆழமான ஒரு செய்தி சொல்கிறேன். போகர் ஓர் அற்புதமான வரிசையை காட்டுகிறார். ஏறவே யகாரமது உகாரத்தை கொள்ளும், ஏத்தமாம் உகாரமது மகாரத்தை கொள்ளும், மாறவே மகாரமது விந்துவையுட்கொள்ளும், மகத்தான விந்துவது நாதத்தை கொள்ளும், நாதமது சக்தியைத்தான் கொள்ளும், சக்தியல்லோ சிவத்தை கொள்ளும். என்ன சொல்கிறார்? ஒவ்வொரு நிலையும் அடுத்த நிலையில் கரைகிறது. எழுத்துக்கள் விந்துவில் கரைகின்றன, விந்து நாதத்தில் கரைகிறது, நாதம் சக்தியில் கரைகிறது, சக்தி சிவத்தில் கரைகிறது. இறுதியில் என்ன மிஞ்சுகிறது? மௌனம். முருகன் வேறு ஒரு இடத்தில் சொல்கிறார், மந்திரமான பிரணவமாகி மௌனமதாய். மந்திரம் பிரணவமாகிறது, பிரணவம் மௌனமாகிறது. ஆனால் இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மௌனம் என்றால் வாயை மூடியிருப்பது அல்ல. 6வது காணொளியிலேயே சொன்னோம், மௌனம் என்பது ஒரு யோக நிலை. வாசி போய் நின்றபோது மனமடங்கிய நிலை. அந்த நிலைதான் மௌனமாகும். ஓம் என்று தொடங்குகிறது, மௌனத்தில் முடிகிறது. ஓசையிலிருந்து ஒலியற்ற நிலைக்கு இது ஒரு பயணமாகும். இப்போது மிக முக்கியமான ஒன்றுக்கு வருகிறோம். இரத்தமே ஓம் என்றால் அதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. முதலாவது ஒலி. இரத்தம் ஓடும்போது எழும் ஓசை, அதைத்தான் நாதம் என்று பார்த்தோம். காதை மூடினால் கேட்கிறது, கேசரி திறந்தால் எப்போதும் கேட்கிறது. இரண்டாவது இன்னும் ஆழமானது. இரத்தம் என்ன சுமக்கிறது என்பதுதான் அந்த ரகசியம். இரத்தம் வெறும் சிவப்பு திரவம் அல்ல. இரத்தம் ஒரு போக்குவரத்து அமைப்பு ஆகும். உடலின் ஒவ்வொரு சுரப்பியும் தன் சாரத்தை இரத்தத்தில் கலக்குகிறது. 15வது காணொளியில் பார்த்தோம். மூலாதாரத்திலிருந்து மேலே ஏறும்போது ஒவ்வொரு தளத்திலும் ஒரு சுரப்பி இருக்கிறது. ஒவ்வொரு சுரப்பியும் தன் ஹார்மோனை இரத்தத்தில் கொட்டுகிறது. நரம்புகள் தன் கடத்திகளை இரத்தத்தில் கலக்குகின்றன. இப்போது இதை ஓங்காரத்தோடு இணையுங்கள். 5 எழுத்துக்கள் 5 தளங்களில் இருக்கின்றன. ஒவ்வொரு தளத்திலும் ஒரு சுரப்பி இருக்கிறது. அந்த சுரப்பிகளின் சாரமெல்லாம் எங்கே போகிறது? இரத்தத்தில். ஆக இரத்தத்தில் எல்லா சுரப்பிகளின் ஹார்மோன்களும் கலந்திருக்கின்றன. எல்லா நரம்புகளின் கடத்திகளும் கலந்திருக்கின்றன. அந்த இரத்தம் கீழே இருந்து மேலே ஏறுகிறது, தலைக்குள் இருக்கும் கருவறைக்கு போகிறது. அந்த இரத்தம்தான் ஓம். அந்த இரத்தம்தான் பிரணவம். எல்லா சக்திகளையும் தன்னுள் சுமந்து செல்லும் நதி. முருகன் ஏன் உதிரமதே ஓம் என்றார்? ஏனென்றால் இரத்தம் எல்லாவற்றையும் சுமக்கிறது. மூலத்தின் நெருப்பு, விந்துவின் சக்தி, சுரப்பிகளின் ஹார்மோன்கள், நரம்புகளின் கடத்திகள், மூச்சின் ஆக்சிஜன் எல்லாமே இரத்தத்தில் ஓடுகிறது. எல்லாவற்றையும் சுமந்து தலைக்கு கொண்டு போகிறது. இப்போது இன்னொரு சோதனை செய்யுங்கள். மீண்டும் 2 காதையும் மூடுங்கள். ஆனால் இந்த முறை ஒரு வேறுபாடு. கண்களை மூடுங்கள். ஆழமாக மூச்சு இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். இப்போது கவனியுங்கள். ஒவ்வொரு இதய துடிப்பிலும் ஒரு ஓசை கேட்கும். அது உங்கள் இரத்தம் ஓடும் ஓசை. அதுதான் உங்கள் ஓம் ஆகும். நீங்கள் வாயால் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் உடல் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடியிலும், பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை. சுருக்கமாகச் சொல்கிறேன். 1. இரத்தமே ஓம் ஆகும். இது முருகப்பெருமான் நேரடியாகச் சொன்னது. உதிரமதே ஓம் என்ற மூலசீவன். 2. ஓம் என்பது 5 எழுத்துக்களால் ஆனது. ஒவ்வொரு எழுத்தும் உடலின் ஒரு செயல்பாடு. மூலம், நெருப்பு, மூச்சு, விதை, சக்தி. 3. உடலின் ஒவ்வொரு தளத்திலும் ஒரு எழுத்து நிற்கிறது, அடிவயிறு முதல் சிரசு வரை. 4. ஓம் சொல்லும்போது நைட்ரிக் ஆக்சைடு 15 மடங்கு அதிகரிக்கிறது. மூளையின் பயம் மையம் செயலிழக்கிறது. இதய தாள ஒழுங்கு சீராகிறது. 5. ஒவ்வொரு சுரப்பியின் ஹார்மோன்களும் நரம்புகளின் கடத்திகளும் இரத்தத்தில் கலக்கின்றன. அந்த இரத்தம்தான் ஓங்காரம் ஆகும். எல்லாவற்றையும் சுமந்து தலைக்கு கொண்டு போகும் நதி. இப்போது ஒன்று புரிந்திருக்கும். ஓம் என்பது நீங்கள் வாயால் சொல்வது அல்ல.
ஓம் என்பது உங்கள் உடல் செய்யும் ஒரு செயல்பாடு ஆகும். இரத்தம் ஓடுகிறது, ஒலி கேட்கிறது, சுரப்பிகள் கலக்கின்றன. எல்லாம் ஒன்றாகிறது, அதுதான் ஓம் ஆகும். போகர் சொன்னார், ஓங்காரநாதம் 1,00,00,000 இடி போலே ஓங்கும் என்று. முருகன் சொன்னார், உதிரமதே ஓமென்ற மூல சீவன் என்று. 2 சித்தர்கள், ஒரே உண்மை, உங்கள் இரத்தமே ஓமாகும். அடுத்த காணொளியில் இன்னும் ஆழமாக பார்ப்போம். ஒவ்வொரு தளத்திலும் என்ன நடக்கிறது? எந்த சுரப்பி எந்த சாரத்தை கொட்டுகிறது? அதை விரிவாக பார்ப்போம். நன்றி. குவாண்டம் சித்தர்.